என்னங்க பார்க்குறீங்க? என் லைஃப் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இத்தனை பேரோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தானே நினைக்கிறீங்க? அதாங்க இல்லை. உண்மை என்னன்னா இவங்க தாங்க எனக்கு பிரச்சனையாகவே இருந்தாங்க. எல்லாரும் சொல்வாங்க ஒரு அழகான சிரிப்புக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு. அதே மாதிரி தாங்க என்னோட இந்த சிரிப்புக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. சுத்தி இவ்வளவு பெருசா கட்டுறீங்க, இங்க என்ன நடக்குது? எனக்கு யாராவது சொல்லுங்களேன், நீங்களாச்சும் சொல்லுங்களேன், நீங்களாச்சும் சொல்லுங்களேன், நீங்களாச்சும் சொல்லுங்களேன். எனக்கு பயமா இருக்கு. நான் வெளியே போகணும், என்ன வெளியே விடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஒன்னா தானே இருந்தோம், அப்ப ஏன் என்ன வெளியே விடாம இந்த மதுரை கட்டி என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? யாராச்சும் சொல்லுங்களேன். என்னது மதுரை நாங்க கட்டணுமா? உன் வாழ்க்கையில இருக்க பிரச்சனை தான் இப்ப இவ்வளவு பெரிய மதிலா வந்து நிக்குது. உன் வாழ்க்கையோட லட்சியம் இந்த மதிலுக்கு வெளியே தான் இருக்கு. ஆனா உன்னால போக முடியாது. ஏன்னா உன் ஒவ்வொரு பிரச்சனைகளா தான் இங்க ஒவ்வொரு மதிலா நிக்குது. என்ன பிரச்சனைன்னு யோசிக்கிறியா? உன்னால உன் லட்சியத்துக்கெல்லாம் சந்தோஷமா போகவே முடியாது. ஏன்னா உன் முதல் பிரச்சனையும் உன் குடும்பத்திலே இருக்கு. உன் குடும்பம் என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்கா? உன் வீட்டில் இருந்த காசு பிரச்சனையால நீங்க ஆசைப்பட்ட ஏதாவது உங்களால செய்ய முடியுதா? என்னைக்காவது உன்னை உங்க அப்பா அம்மா புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்களா? நீ என்ன பண்ணாலும் உன் குடும்பத்தை மாத்தவே முடியாது. உன் வாழ்க்கையில இருக்க மொத பிரச்சனை இதுதான். என் குடும்பம் அப்படி இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன வெளியே விடுங்க, நான் வெளியே போகணும். இதுக்கே இப்படி அலற? உன்னோட ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு சொல்றேன் கேளு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சிருக்கியா? நீ ஏதாவது செய்ய முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. உன் வாழ்க்கையே தோல்வியா இருக்கும் போது நீ எப்படி வெற்றி அடைய முடியும்? உன் தோல்விதான் இப்ப மதுலா நிக்குது. இரு நீ அழுறதுக்கு முன்னாடி உன்னோட அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்றேன் கேளு. நீ நேசிச்சவங்க, நீ நம்பினவங்க எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்கல்ல. நீ ஒரு வாட்டியும் அழுகும் போது உன் கண்ணீரை துடைக்க உன் பக்கத்துல யாருமே இல்லாம போயிட்டாங்கல்ல. நீ மறுபடியும் யாரையாவது நம்பினா, யாரையாவது நேசிச்சா உன் மனசை உடைச்சிட்டு போயிடுவாங்கன்னு உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கிட்ட. அந்த தனிமை தான் அடுத்த முதலா நிக்குதுங்க. உன்னோட வாழ்க்கையில அடுத்த முதல் என்னன்னு சொல்றேன் கேளு. போதும் போதும், என்னால கேட்க முடியல. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இதெல்லாம் என் பிரச்சனை தான். ஆனா இது என் சக்சஸை தடுக்காது. என்னோட ஸ்ட்ரெங்க்ல இந்த மதில் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே போறேன் பாரு. என்னால முடியும். நீங்கெல்லாம் பார்க்க தானே போறீங்க. உங்களால என்ன என்ன தடுக்க முடியாது. இப்ப பாருங்க, நான் வெளியே வருவேன்.
என்னை ஏன் இப்படி பண்றீங்க? என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியல. நான் வெளியே போகணும். என்னால இதுக்கு மேல இங்க அடைஞ்சிருக்க முடியாது. நான் வெளியே போகணும். என்னால இங்க இருந்து வெளியே போகவே முடியாதா? என்னோட பலத்தால நான் இந்த மதில உடைக்க பார்த்தேன். ஆனா என்னால உடைக்க முடியலையே. இதை எப்படியாவது தாண்ட முடியும்னு நினைச்சு முயற்சி பண்ணேன். ஆனா என்னால தாண்ட முடியாம போயிடுச்சு. என்ன வெளியே போக விடாம ஏன் என்ன இப்படி புடிச்சு வச்சிருக்கீங்க? நான் வெளியே போக நினைச்சாலும் என்னால விட்டு போக முடியலையே. இதுக்கு மேல என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? என்னை இங்கிருந்து தூக்கி விட யாருமே இல்லையா? நான் எதிர்பார்த்த 4 திசையுமே இப்படி அடைஞ்சிருக்கேன். என் வாழ்க்கை ஃபுல்லா நான் இங்கேதான் இருக்கணுமா? நான் புலம்புறது யாருக்காவது கேக்குதா? என் மகளே, நீ இவ்வளோ நேரம் உன்னை சுற்றி அடைக்கப்பட்டு இருக்க 4 திசையை மட்டும்தாம்மா பார்த்துட்டு இருக்க. இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்களுக்கு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு 4 திசை மட்டும்தாம்மா. ஆனால் என்ன நம்புறவங்களுக்கு 5ஆவதா ஒரு திசை மேலே எப்பவுமே திறந்திருக்கு. என்னை நம்புறவங்கள நான் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. நீ இந்த முதல்ல உடைச்சிட்டு தான் வெளியே வரணும்னு இல்லை, நீ இந்த முதல்ல தாண்டி வா. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே, எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே. இதாங்க என் கதை. நான் ஏசப்பா கிட்ட என்னோட பிரச்சனையெல்லாம் எடுக்க சொல்லி கேட்டேன். ஆனா அவரு என் பிரச்சனைகளை எடுக்கலங்க. நான் அவரை நம்பினதுனால தான் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கேங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வேணா இருக்கலாம். அந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு போயிடணும்னு நினைக்காதீங்க. ஏசப்பாவை நம்புங்க, உங்க பிரச்சனைகளை தாண்டி வர பண்ணுவாரு. என்னை தாண்டி வர செஞ்சவரு நீங்க அவரை நம்பினீங்கன்னா உங்களையும் தாண்டி வர செய்யாமலையா இருப்பாரு? இயேசுவை நம்புங்க, உங்க வாழ்க்கையே மாறும்.